உலகம் முழுவதும் இருக்கின்ற இசை ரசிகர்களை ஆட்சி செய்த இசை ஞானி அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு பாராட்டு விழா நடத்தியிருப்பது என்பது உண்மையாகவே பாராட்டுக்குரியது மட்டுமல்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் இதை பார்க்கின்றேன். ஏனென்றால் இசை மேதை, இசை ஞானி என்று சொல்லக்கூடிய இளையராஜா அவர்கள் இந்த அரை நூற்றாண்டு காலம் அத்தனை மனிதர்களையும் தாளாட்டி இருக்கிறார். அத்தனை மனிதர்களையும் அவர் துயரங்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்கு, இசை மேதைக்கு தமிழ்நாடு அரசு இப்படியான ஒரு சிறப்பு செய்திருப்பது என்பது உண்மையாக வரவேற்கக்கூடியது, பாராட்டுக்குரியது. விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, அதான் அவர் வாய் மூலமாக சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். இன்றைக்கு 87 கலைஞர்கள், இசைஞானி அவர் சொன்னது போல 87 கலைஞர்கள் ஒரே இடத்தில் அவருடைய இசையை, அதாவது சிம்பொனியை தாண்டி அவருடைய சினிமா பாடல்களையும் அவர்கள் இசையமைத்திருப்பது என்பது ஒரு பெரிய ஆறுதலாகவும் மேலும் இசைஞானிக்கு மகுடம் சூட்டுவதாகவும் அமைந்தது. என்னை போன்ற இளையராஜா ரசிகர்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்தது. அதாவது இந்த மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்பு வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. எத்தனையோ விருதுகள் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது, வழங்கி வருகிறது. ஆனால் ஒரு இசை அறிஞர் அவருடைய பெயரிலே, இசை மேதையினுடைய பெயரிலே இதுவரை எந்த விருதும் எந்த அரசும் வழங்கியதில்லை. முதலில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இசைஞானி இளையராஜா அவருடைய பெயரிலேயே விருது வழங்கியிருப்பது என்பது இசையை நேசிக்கின்ற, இசை ஞானியை நேசிக்கக்கூடிய, இளையராஜா அவர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமைக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அங்கீகாரமாக நான் பார்க்கின்றோம். அது வரவேற்கக்கூடியதாக விடுதலை சிறுத்தைகள் அதை பார்க்கின்றோம்.